நாகராஜ், தற்போது அவருடைய உடல் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் நேரலை காட்சிகளை பார்த்தோம். பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன, நீங்கள் பார்க்கும் காட்சிகள் என்ன, விவரியுங்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? கணேஷ் சொன்னது போல, தற்போது சொன்னது போல, அதற்கான விளக்கம் கொடுத்தது போல, அவர்களின் மத சடங்குகளின்படியும் சிறப்பு தொழுகை நடத்துவதற்காக அவரது அந்த பள்ளிவாசலுக்கு தற்போது உடல் கொண்டு செல்லப்பட்டது. மிகவும் மரியாதையாக ராணுவ அணிவகுப்புடன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டுதான் அவரது உடல் வீட்டிலிருந்தே எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் தற்பொழுது அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இங்குள்ள மக்கள், அவரது உறவினர்கள் மட்டுமில்லாது அவரை சார்ந்த மக்கள், இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு தலைவர், எங்கள் பகுதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு தலைவரை இழந்து விட்டோம் என்ற கோணத்தில் அனைவருமே கண்ணீர் பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் கண்ணீர் சிந்து மக்களை, பெண்கள், குழந்தைகள் கூட அந்த கண்ணீரோடு இருப்பதை பார்க்க முடியாது. மிகவும் ஒரு சோகமான சூழல் இந்த பகுதியில் நிலவுகிறது. அதற்கேற்ற கூட அதே போல இளைஞர்கள் சொல்ல வேண்டும், இளைஞர்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், அதாவது வீடுகளில் மாடிகளில் ஏறிக்கொண்டு அந்த பகுதிகளில் மதில்களில் இருந்து கொண்டு அனைவருமே இந்த இரு சடங்கில் பங்கேற்பதற்காக அனைவருமே, அதாவது ஜாதி மத வேறுபாடு கடந்து அனைத்து மக்களும் இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். அனைவரும் அங்கு நடக்கக்கூடிய அந்த சிறப்பு தொழுகைக்கான அந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அங்கிருந்து அவரது உடல் மரியாதையுடன் எடுத்து செல்வதற்காக, அதாவது குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் அந்த பகுதியில் அவருக்கான இறுதி சடங்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதன் பின்னர் அவரது உடலை மிகவும் மரியாதையாக அந்த இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய இடத்துக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக செய்யப்பட்டுள்ளது. அதற்கேற்ற போல மரியாதையோடு செல்வதற்கு அதற்காக அந்த இடத்தில் அவர் மக்கள் ஏராளமானவர்கள் அந்த இடத்தில் இருக்கின்றனர். பார்க்க முடிகிறது. தற்பொழுது எங்கு பார்த்தாலும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கண்ணீரோடு இருக்கிறது பார்க்க முடியும். அதற்காக அனைவருமே, அதாவது இறுதியாக நடக்கூடிய கலந்து கொள்வதற்காகவும் அனைத்து மக்களும் அதே இடத்துக்கு திரள்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்துடனே அனைவரும் செல்வது தெரிகிறது. கணேஷ், நிச்சயமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற, நீங்கள் கூறுகின்ற தகவல்களை கேட்கின்ற அதே நேரத்தில் ஒலிபெருக்கியின் மூலமாக ஜனாசா தொழுகை ஆரம்பமாக போகிறது, அனைவரும் உள்ளே வாருங்கள் என்கிற அந்த பள்ளிவாசலின் ஒலிபெருக்கி ஒலிப்பதையும் கூட நம்மால் கேட்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் ஒரு குடியரசுத் தலைவராக, அதற்கு முன்பாக ஒரு விஞ்ஞானியாக, ஒரு ஆசிரியராக நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டே இருந்த ஒரு மனிதர். அதனால் அடிக்கடி அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய சொந்த மக்களை சந்திப்பது என்பது நிச்சயமாக இயலாத ஒரு காரியமாக இருந்திருக்கும். என்றாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்போடு இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன, சொல்லுங்க. ஒரு முன்னேற்ற தந்தவர், அதுவும் இங்குள்ள எங்க பகுதி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஊக்க சக்தியாகவும் உந்து சக்தியாகவும் திகழ்ந்தவர். தற்பொழுது வரை அனைத்து பகுதிகளில் உள்ள மாணவர்கள், அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சென்று மாணவர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதற்காக முழு முயற்சியாக ஈடுபட்டவர். தற்பொழுது அவரது இறுதி பங்கேற்பது எங்களுக்கு பெருமை என்ற கோணத்தில் தான் அனைத்து மக்களும் இங்கு வந்து இருக்கிறார்கள். அனைவருமே ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையிலும், ஆனால் இந்த இறுதி கிழங்கில் கலந்து கொள்வது தங்களுக்கு பெருமை என்ற கோணத்தில் அனைவருமே இங்கே கலந்து கொள்வது தெரிகிறது. இது குறித்து அந்த மக்களிடம் கேட்டபோது கூட அவர்கள் அனைவரும் தெரிவிப்பது, இது நாங்கள் ஒரு மிக பெருமையாக கருதுகிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தது மட்டுமில்லாது இந்த அவரது ஊருக்கே வந்து, சொந்த ஊருக்கே வந்து, அதாவது வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மக்கள் சொல்வது, அவரது சொந்த பகுதிக்கே வந்து, அவர் சொந்த இல்லத்தில் வந்து அவர் சந்தித்ததும், அவருக்காக நாங்கள் அந்த பகுதியில் இருந்துவிட்டதும் மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சுற்றிக்கூடிய மக்களை பார்க்க முடியும், இளைஞர்களை பார்க்க முடியும். இளைஞர்கள் வெறும் உத்வேகத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கண்டிப்பாக இவர் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, அதாவது ஒட்டுமொத்தமாக 120 கோடி மக்களின் 120 கோடிக்கும் அதிகமான மக்கள் விரும்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர். இந்த தலைவர், அதாவது மக்களுக்காக வாழ்ந்த இந்த தலைவருக்காக நாடே அழுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்காக ஒரு பாரத தாயின் மகன் என்ற கோணத்தில் அனைவரும் அதற்கான கோஷங்களை இளைஞர்கள் எழுப்பி வருகின்றனர். கணேஷ், இங்கு பார்க்க முடிகிறது, பள்ளிவாசல் எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி சொல்வார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கூட்டம், அந்த கரகோஷம், அது மட்டுமில்லாது இந்த இளைஞர்களின் கோஷம் அனைத்துமே பாரத தாயின் மைந்தனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் வீர வணக்கம் செலுத்தும் விதமாக அனைவரும் கோஷங்கள் எழுப்பிக்கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அவரது உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த வாகனமானது பூக்கள் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பூக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது மட்டுமல்ல, அது பொதுமக்களால் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பூக்களால் அந்த வாகனம் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. கணேஷ், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தான் இருக்கிறது. இந்த மக்கள் வெள்ளத்தில் தான் அவரது உடல் தற்பொழுது எடுத்து செல்லப்பட உள்ளது. கணேஷ்,
நாகராஜன், நீங்கள் சொன்னதைப் போல அங்கு திரளான பொதுமக்கள் கூடியிருந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள், தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஒரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தேசத்தையும் தன்னுடைய குடும்பமாக பாவித்த ஒருவர் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதே போல ஒவ்வொரு நாளும் அவருடைய பேரன் சலீம் நம்முடன் பேசும்போது ஒவ்வொரு நாளும் தவறாமல் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக, அதாவது தொழுகைக்கு முன்பாக நிச்சயமாக அவர் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் தொலைபேசி வாயிலாக பேசிவிடுவார். பேசும்பொழுது தன்னுடைய குடும்பத்தை மட்டும் விசாரிக்காமல் ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரை பற்றியும் அவர் அன்போடு விசாரிப்பார் என்று அவருடைய பேரன் சலீம் நேற்றைய தினம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த விதத்திலே தன்னை சுற்றி இருப்பவர்களை தன்னுடைய குடும்பம் போலவே பாவித்து நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அப்துல் கலாம் அவர்கள். பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி பற்றி, இறுதி சடங்குகள் நடைபெறும் அந்த அண்மை தகவல்கள் பற்றிய பல்வேறு நேரலை காட்சிகளையும் தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.